பறக்கும் படைன்னு ஒரு பரதேசி படையை ரோட்ல நிறுத்திடுது. தொலைக்காட்சியில் செய்தி என்ன? ஆட்டு வியாபாரியிடத்தில் பணம் பறித்தார்கள். ஏடா அயோக்கிய பேல, அவன ஆட்டு வியாபாரி, அவன்கிட்ட ரசீது கொடு. மருத்துவமனைக்கு கட்ட கொண்டு போன பெண்ணிடம் இருந்து அதை சொல்றான், மருத்துவமனை கொண்டு போறது. அது அம்மா வச்சதோ அப்பா வச்சதோ, கட்டி அப்பாவை வீட்டுக்கு கூட்டி கொண்டு அந்த பணத்தை பறிக்கிறது. ரோட்ல நிக்காத, தொகுதிக்குள்ள போடா. ஒரு தொகுதிக்கு 20,000 30,000 35 கோடி 25 கோடி ஒதுக்கி ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்துருக்காங்க. டப்பா பரிசு டப்பா. அப்புறம் என்ன டிஃபன் கேரியர், அண்டா குண்டா, காசு அங்க கொடுக்கறான். அங்க போய் தடுக்க துப்பு இல்ல. நீ நேர்மையான தேர்தல் ஆணையமா இருந்தா வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளரை அந்த தேர்தலில் நிக்க குறைஞ்சபட்சம் அந்த தேர்தலில் நிக்க தடை என்று போட்டீங்கன்னா அடுத்து காசு கொடுக்க மாட்டாங்க. அதை செய்ய துப்பு இல்ல. உழைக்கு மக்கள் உரவாங்க காசு எடுக்க போகும்போது, காய்கறி கடைக்கு சரக்கு வாங்க போகும்போது, வீட்டுக்கு அரிசி விரும்பாம அந்த காசை பறிச்சுக்கிட்டு இதுவரை 75 கோடி பறிச்சு இருக்கிறோம். அப்புறம் திருட்டு பையில நாட்டை கொடுத்தா ரோட்ல வர மக்கள் காசை தான் பறிப்பேன். அங்க கொள்ளை அடிச்சு கொண்டு காசை ஓட்டு காசு கொடுக்குறான், அதை பறிக்காம இது ஒரு கேவலம். அதை உறுதி செய்வோம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.